ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 23ஆம் நாள் 6/2/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தவர்கள் ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்து சிவபுராணத்தை பாராயணம் செய்கின்ற பொழுதிலும் எல்லா நலன்களும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலே கும்பாபிஷேகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே வவுனியா மாவட்டத்திலே முத்திரத்தோட்டம் என்கின்ற பதியிலே கோவில் கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ தேடி வந்த பிள்ளையார் என்று அன்போடு எல்லோராலும் போற்றப்படுகின்ற தேடி வந்த பிள்ளையார் ஆலயத்தினுடைய புனராவர்த்தன அஷ்டபந்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகத்திற்கான கிரியைகள் இன்றைய தினம் அதிகாலையிலே மகா கணபதி ஹோமத்தோடு ஆரம்பமாகி தொடர்ச்சியாக ஏனைய பூர்வாங்க கிரியைகளெல்லாம் நடைபெற்று இன்று மாலை யாகாரம்பத்தோடு ஹோமங்கள் ஆகுதிகளெல்லாம் சிறப்பாக நடைபெற திருவள் கூட்டியிருக்கின்றன. நாளைய தினம் சனிக்கிழமை தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வு. அடியவர்களெல்லாம் சென்று இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவ்வாறு ஒரு வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். மூலாலயம் வரையிலே சென்று அங்குள்ள சுவாமி விக்கிரகங்களுக்கு உங்கள் கைகளாலே எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வு. அந்த சுவாமிக்கு நல்லெண்ணெய் சாத்துகின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள் நல்லதாக அமைகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் வாழ்வில் உயர்வுகளும் வெற்றிகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு. எனவே சகல அடியார்களும் இந்த வவுனியாவிலே அமைந்திருக்கின்ற முத்திரத்தோட்டம் என்கின்ற பதியிலே கோவில் கொண்டுள்ள அருள்மிகு தேடி வந்த பிள்ளையார் என்கின்ற அந்த விநாயகப் பெருமானுக்கு உங்கள் கைகளாலே எண்ணெய் காப்பு சாத்தி வழிபாடு செய்வதற்கு நாளைய தினம் சனிக்கிழமை காலையிலே 8 மணி முதல் மாலையிலே 3:30 மணி வரை அந்த தைலாபியங்கம் எண்ணெய் காப்பு நிகழ்வு சகல அடியார்களும் கலந்து இறையருளை பெறுவதோடு நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கின்றது. ஆலயத்தினுடைய பிரதம குருவும் கும்பாபிஷேக பிரதம சிவாச்சாரியருமாகிய வவுனியா மாவட்டத்தினுடைய அந்தணர் ஒன்றியத்தின் போஷகரும் சர்வதேச இந்து மத குருவிடத்தினுடைய வவுனியா மாவட்ட தலைவருமாகிய சிவாகம வித்யாபூஷணம் சிவஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்களையா அவர்களுடைய தலைமையிலே இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற திருவள் கூட்டியிருக்கின்றன. இவ்வாறு இந்த கும்பாபிஷேகத்திலே அந்த பகுதியிலே வாழுகின்ற மக்கள் மட்டுமல்ல, யார் யாருக்கெல்லாம் இதிலே கலந்து கொள்ளுகின்ற பாக்கியம் கிடைக்கிறதோ தேடி வந்த விநாயகப் பெருமானுக்கு நீங்களெல்லாம் நாடி சென்று அந்த இறைவனுடைய கும்பாபிஷேக கண்கொள்ளா காட்சியை கண்டு இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் எதிர்வருகின்ற 15ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை
சிவனுடைய விரதங்களிலே உன்னதமாகிய மகா சிவராத்திரி விரத அனுஷ்டானத்திற்கு நாம் எல்லாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். உலகெங்கும் வாழ்கின்ற அனைத்து சைவ மக்களும் இந்த மகா சிவராத்திரி அனுஷ்டிக்கின்றதாகிய விரத அனுஷ்டானத்தோடு கூடிய 15/2/2026 மாசி மாதம் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த மகா சிவராத்திரியை நாம் அனுஷ்டித்து இறையருளை பெறுகின்ற வகையிலே எல்லோருக்கும் இறையருள் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.